அனைவருக்கும் வணக்கம். ஆடி மாதம் வளர்பிறை பஞ்சமி, அதாவது ஆசாட நவராத்திரி பஞ்சமி எந்த நாள்ல வருது அப்படின்னா, சனிக்கிழமை தினத்தன்று ஆடி மாதம் 2ஆம் தேதி. இந்த நாளன்று ஏற்ற வேண்டிய முக்கியமான தீபம். யாரெல்லாம் இந்த தீபம் ஏற்ற முடியுதோ ஏற்றி பாருங்க. இந்த தீபம் ஏற்றுவதனால என்ன நன்மைகள் இருக்கு அப்படின்னா, செல்வாக்கு அதிகரிக்கும். இந்த தீபம் ஏற்றுவதனால தெய்வீக கடாட்சம் இல்லத்தில் அதிகரிக்கும். தெய்வத்தோட ஆசீர்வாதமும் பரிபூர்ணமா நமக்கு கிடைக்கும். இந்த தீபம் எப்படி ஏற்ற வேண்டும், என்னென்ன பொருட்கள் இதற்கு தேவை அப்படிங்கிறது பார்ப்போம். பஞ்சமிக்கு பூஜை செய்ய வேண்டிய நேரம் சனிக்கிழமை மாலை 6 மணிலிருந்து இரவு 9 மணிக்குள்ள பஞ்சமி பூஜை செய்யலாம். அல்லது அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை காலை நேரம் ஒரு 9 மணி வரை, காலை 9 மணி வரை பிரம்ம முகூர்த்த நேரத்துல இருந்து காலை 9 மணி வரை நமக்கு பஞ்சமி பூஜை தாராளமாக செய்து கொள்ளலாம். 2 நேரமே பூஜை செய்வதற்கு உகந்த நேரமாக இருக்கு. இப்ப இந்த நேரத்துல சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு எந்தெந்த தீபம் ஏற்றலாம் அப்படிங்கிறதுக்கான பதிவுகள் நான் கொடுத்துருக்கிறேன். அதுல உங்களுக்கு எந்த தீபம் பிடிக்குதோ அந்த தீபம் ஏற்றுங்க. தானியங்கள் தீபம், மாவிளக்கு தீபம், சாதாரணமாக நம்ம நெய் தீபம், நல்லெண்ணெய் தீபம், வெல்லம் தீபம் கூட நம்ம ஏற்றலாம். ஸோ உங்களுக்கு எந்த தீபம் ஏற்ற முடியுதோ அந்த தீபம் ஏற்றுங்க. இந்த பதிவில் பார்க்க போகிற தீபம் பார்த்தீங்கன்னா செம்பருத்தி இலை தீபம். ஏன்னா இந்த செம்பருத்தி இலை எல்லோருக்குமே அது கொஞ்சம் ஈஸியாகவே கிடைக்கும். அதில் பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூ 1 கிடைத்தா கூட போதும். அது ரொம்ப ரொம்ப சிறப்பு. உங்களுக்கு பஞ்சமி தினத்தன்று ஆடி வளர்ப்பிற பஞ்சமிக்கு ஒரே ஒரு செம்பருத்தி பூ கிடைத்தா கூட போதும். பூக்கள் அதிகமாக கிடைக்குது அப்படின்னா 5 கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப விசேஷம். கிடைக்கின்ற பூக்கள் நீங்கள் எடுத்துக்கோங்க. செம்பருத்தி பூ இல்லை செம்பருத்தி பூ கிடைக்கல பட்சத்தில் மட்டும் நீங்கள் செவ்வரளி பூக்கள் பயன்படுத்திக்கோங்க. இதற்கு செம்பருத்தி இலை தீபம் ஏற்றுவதற்கு செம்பருத்தி இலை ஒரு 5 இலை எடுத்துக்கோங்க. நல்ல இலையாக பார்த்து எடுத்துட்டு சுத்தப்படுத்திட்டு நீங்கள் அந்த 5 இலையிலுமே மஞ்சள் குங்குமம் போட்டு நடுவில் வச்சுக்கோங்க. வைத்துட்டு ஒவ்வொரு இலைக்கு மேலே ஒவ்வொரு அகல் விளக்கு வச்சுக்கோங்க. 5 அகல் விளக்கு ஏற்றுவது சிறப்பு. 5 ஏற்ற முடியல அப்படின்னா 1 கூட நீங்கள் ஏற்றலாம். 1ம் ஏற்றலாம், 2ம் ஏற்றலாம். ஒரு இலையில நீங்கள் ஒரு விளக்கு வைத்து கூட நீங்கள் ஏற்றிக்கலாம். இப்போ நீங்கள் 5 இலையிலையும் மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு ஒவ்வொரு அகல் விளக்குலையுமே மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு நீங்கள் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். ரொம்ப நல்லது. சனிக்கிழமை இருப்பதனால நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் விட்டு பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றிக்கோங்க. தாமரை தண்டு திரி கிடைச்சதுன்னா ரொம்ப விசேஷம். ஒருவேளை கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் பஞ்சுத்திரி போட்டு 5 இலையிலையும் 5 விளக்கு நீங்கள் ஏற்றி வச்சுக்கோங்க. ஏற்றி வைத்துட்டு ஒவ்வொரு இலைக்கு முன்னாடி, அதாவது ஒவ்வொரு அகல் தீபத்திற்கு முன்னாடி ரூ. 1 நாணயம் 5 நாணயம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு நாணயமா 5 நாணயம் வைத்து அந்த நாணயத்திற்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு வச்சுக்கோங்க. இல்லை கிராம்பு மட்டும் கூட வச்சுக்கோங்க. ஒவ்வொரு நாணயத்திற்கு மேலே நீங்கள் வைக்கணும். 5 கிராம்பு இருக்கணும். நீங்கள் ஒரு விளக்கு மட்டும் ஏற்றுறீங்க அப்படின்னா ஒரு விளக்கு அதில் முன்னாடி ரூ. 1 நாணயம் 1 இல்லைன்னா ரூ. 5 நாணயம் 1 வச்சுக்கோங்க. அதற்கு மேலே ஒரு ஏலக்காய், கிராம்பு வச்சுக்கோங்க. அல்லது கிராம்பு மட்டும் கூட வச்சுக்கோங்க. ஏலக்காய் வைப்பது ரொம்ப நல்லது. அடுத்து துளசி இலை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு நாணயத்திற்கு மேலேயும் ஏலக்காய் பக்கத்தில் துளசி இலையும் 1 வச்சுக்கோங்க. வைத்துட்டு இது ரொம்ப முக்கியம். ஏன்னா சனிக்கிழமை இருப்பதனால நமக்கு துளசி வைத்து வழிபாடு செஞ்சால் இன்னமும் சிறப்பான பலன் நமக்கு கொடுக்கும். அடுத்து ஒரே ஒரு விரலி மஞ்சள் துண்டு அல்லது குண்டு மஞ்சள் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நீங்கள் நடுவில் கூட நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ரூ. 1 நாணயமாக ரூ. 5 வச்சுருக்கீங்களா, அதில் ஏதேனும் ஒன்றில் மட்டும் நீங்கள் நடுவில் இருக்கிற விளக்கு கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஒரே ஒரு மஞ்சள் துண்டு வச்சுடுங்க. அடுத்து நீங்கள் செம்பருத்தி பூ இருக்குது அப்படின்னா உங்ககிட்ட 5 பூ கிடச்சிச்சின்னா ஒவ்வொரு நாணயத்திற்கு பக்கத்துலேயும் பூ வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா ஒவ்வொரு இதழ் வச்சுக்கோங்க. நம்ம அதில் 5 இருக்கும் பார்த்தீங்க, அதில் ஒவ்வொன்றா நீங்கள் வைத்து வச்சுருங்க. இல்லைன்னா செவ்வரளி பூக்களை கூட வச்சுருங்க. வைத்து அந்த விளக்கை சுற்றி நீங்கள் அந்த பூக்களால் அலங்காரம் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன வேண்டுமோ நீங்கள் வராகி அம்மன்கிட்ட வேண்டிக்கோங்க. ஒரு செம்பு எடுத்துக்கோங்க. ஒரு செம்பில் நீங்கள் சுத்தமான தண்ணீர் விட்டுக்கோங்க. அதில் கொஞ்சம் பன்னீர் சேர்த்து அதில் பச்சை கற்பூரம் துண்டு, ஒரு ஏலக்காய், கிராம்பு, ஜவ்வாதி பொடி, மஞ்சள் பொடி, அடுத்து முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா ஜாதிக்காய் இருந்தால் ஜாதிக்காய் பொடி சேர்த்துக்கலாம். அல்லது பசம்பு பொடி கூட சேர்த்துக்கலாம். இல்லாத பட்சத்தில் பிரச்சனை இல்லை. அதில் ரூ. 1 நாணயம் 1 சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு துளசி இலை கொஞ்சம், பூக்கள் கொஞ்சம், செம்பருத்தி பூ கொஞ்சம் வச்சுருங்க. வச்சுட்டு இதை நீங்கள் வராகியம்மன் படத்திற்கு முன்னாடி நீங்கள் வச்சுடுங்க. உங்களுடைய பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும். குலதெய்வத்தோட அருளும் கிடைக்கும். மற்றும் செம்புல வைத்து நம்ம என்ன கேட்டாலுமே அதுக்கு நமக்கு கிடைக்கும்.
அவ்ளோ சக்தி இருக்கு நீர் வழிபாட்டுக்கு. நீங்க என்ன வரங்கள் வேண்டுமோ அத கேளுங்க. நிச்சயமா அது உங்களுக்கு கிடைக்கும். செல்வாக்கு அதிகரிக்கும். இந்த செம்பருத்தி இலை தீபம் ஏற்றுவதனால குடும்பத்தில் முன்னேற்றம் இருக்கும், பணவரவு இருக்கும், தெய்வத்தோட அருளும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அதனால நிச்சயமாக இந்த இலை தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க. இப்ப இந்த செம்பருத்தி இலை தீபம் ஏற்றிட்டீங்கன்னா, மறுநாள் இந்த இலைய எடுத்துருங்க. எடுத்துட்டு நீங்க அந்த பூக்கள்லாம் வச்சிருப்பீங்களா, அது எல்லாத்தையும் எடுத்து பூஜை அறை குப்பைகளுடன் சேர்த்து போட்டுருங்க. நீங்க அந்த ரூ. 1 நாணயம் வச்சிருக்கிறீங்க இல்லையா? அந்த நீங்க 5 விளக்கு ஏற்றியிருக்கீங்க அப்படின்னா 5 நாணயம் இருக்கும். இல்ல 1 விளக்கு மட்டும் ஏற்றியிருக்கீங்க அப்படின்னா 1 நாணயம் இருக்கும் இல்லையா? அதை எடுத்து மஞ்சள் நிற துணி அல்லது சிவப்பு நிற துணி அல்லது பச்சை நிற துணி. உங்ககிட்ட இந்த 3ல என்ன கிடைக்குதோ அத எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த நாணயத்த, அந்த ஏலக்காய், கிராம்பு, எல்லா துளசி இலை எல்லாத்தையும் சேர்த்து, அந்த மூட்டை மாரி கட்டி, முடிச்சு போல கட்டி, நீங்க என்ன பண்றீங்கன்னா, பணம் வைக்கிற பாக்ஸ்ல வச்சுருங்க. உங்களுக்கு நிச்சயமாக பணவரவு அதிகரிக்க ஆரம்பிக்கும். பூக்கள் நீங்க செம்பருத்தி பூவோ அல்லது நீங்க செவ்வரளி பூக்களோ வச்சிருக்கீங்க அப்படின்னா, அத மட்டும் நீங்க எடுத்துருங்க. துளசி இலை வச்சுருங்க. வச்சு நீங்க முடிச்சு போல கட்டிக்கோங்க. ஏன்னா துளசி இலை நல்லா வாடுனாலும் அதற்கு சக்தி இருக்கு அப்படிங்கிறது தெரியும் இல்லையா? அதனால நீங்க துளசி இலைய வச்சு நீங்க முடிச்சு போல கட்டி, இத பணம் வைக்கிற பாக்ஸ்க்குள்ள வச்சுருங்க. 48 நாள் வரை அப்படியே இருக்கட்டும். அதற்கப்புறம் எடுத்துட்டு, நீங்க நாணயத்த மட்டும் எடுத்து கோவிலுக்கு போயில உண்டியல்ல சேர்த்துக்கோங்க. இல்லன்னா நீங்க அப்படியே கேஷ் பாக்ஸ்க்குள்ள வச்சுக்கலாம் அந்த நாணயத்த. மத்த பொருட்கள்லாம் எடுத்து கால்படாத இடத்துல போட்டுருங்க. அல்லது பூஜை அறை குப்பையுடன் சேர்த்து போட்டுருங்க. மிக மிக சக்தி வாய்ந்த வழிபாடு. உங்களுக்கு செல்வங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு வழிபாடு. உங்களுக்கு பண வரவு இருக்கும் மற்றும் சம்பள உயர்வும் உங்களுக்கு கிடைக்கும். நம்பிக்கையுடன் செய்து பாருங்க. அடுத்து நீங்க பானகம் வைக்கிறீங்க இல்லையா? பானகம் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, நமக்கு மிக மிக நல்லது. ஏன்னா சுவாமிக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஆடி மாதத்துல பானகம் வைத்து வழிபாடு செய்வது நல்லது. முடிந்த அளவுக்கு பானகம் வைத்து வழிபாடு செய்யுங்க. இல்ல அப்படின்னா சுண்டல் வச்சுக்கலாம். சுண்டல், சர்க்கரை வள்ளி கிழங்கு, பழங்கள், வெற்றிலை பாக்கு, வாழைப்பழம் வைப்பது ரொம்ப நல்லதுங்க. நமக்கு எத்தனையோ பஞ்சமி வருது. ஆனா இந்த வளர்பிறை பஞ்சமி ரொம்ப விசேஷமான பஞ்சமி. அதனால உங்களால முடிந்தது அப்படின்னா வெற்றிலை பாக்கு, வாழைப்பழம் வைத்து பூஜை பண்ணுங்க. இன்னமும் சிறப்பான பலன் உங்களுக்கு கொடுக்கும். அடுத்து நம்ம செய்ய வேண்டியது முக்கியமானது என்ன அப்படின்னா, நீங்க இந்த செம்புல தண்ணீர் வச்சிருக்கீங்க இல்லையா? இது அப்படியே அந்த இரவு ஃபுல்லா அது அப்படியே இருக்கட்டும். மறுநாள் காலையில வீடு முழுவதும் லைட்டா தெளிச்சு விட்டுக்கோங்க. நிலைவாசல்ல தெளிச்சு விட்டுக்கோங்க. விட்டுட்டு இந்த நீரை கால்படாத இடத்துல விட்டுருங்க. அதுல போட்டிருக்கிற நாணயத்தை எடுத்து நீங்க மற்ற ஏதேனும் பரிகாரம் செஞ்சீங்க, இல்ல மற்ற ஒரு நாள் நீங்க அடுத்து வெள்ளி, ஆடி வெள்ளிலாம் வருது பார்த்தீங்களா? அப்பதான் நீங்க செம்புல தண்ணீர் பிடிச்சு வைக்கிறீங்க அப்படின்னா, அந்த நாணயத்த அதுல சேர்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. நமக்கு எப்போதுமே நீர் வழிபாடு அடிக்கடி பண்ணுங்க. இந்த ஆடி மாதம் முழுவதுமே நீங்க பண்ணுவது ரொம்ப நல்லது. நம்ம கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய தன்மை நீருக்கும் இருக்கு, கல்லுப்புக்கும் இருக்கு. நம்ம என்ன கேட்குறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும். அதனால முடிந்த அளவுக்கு நீர் வழிபாடு இந்த ஆடி மாதத்துல ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி விசேஷமான நாட்கள்லாம் செம்புல தண்ணி பிடிச்சு வைங்க. பித்தளை செம்பு பயன்படுத்தலாம். இல்லைன்னா செம்பு அதாவது நம்ம இந்த எவர் சில்வர் செம்பு சொல்லுவாங்களா? அதாவது நம்ம இரும்பு கலந்திருக்கணும். அத தவிர மத்த எல்லா செம்பும் நம்ம பயன்படுத்தலாம். வெள்ளியில பயன்படுத்தலாம். நீங்க கண்ணாடி பவுல்ல கூட கூட இத ரெடி பண்ணி வைக்கலாம். ரொம்ப நல்லது. நீங்க செய்து பாருங்க. உங்களுக்கு நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் இருக்கும். காப்பர்ல கூட நீங்க வைக்கலாம். வைத்து வழிபாடு செய்து கொள்ளலாம். இப்ப இந்த ஆடி வளர்பிறை பஞ்சமிக்கு முடிந்த அளவுக்கு அம்மன் கோவில் உங்க வீட்டு பக்கத்துல அமைந்திருக்கின்றது அப்படின்னு போயிட்டு வாங்க. ரொம்ப விசேஷம். அதாவது வராகியம்மன் கோவில் அமைந்திருக்கின்றது அப்படின்னு ரொம்ப விசேஷம். போயிட்டு வாங்க. அப்படி இல்ல அப்படின்னா, உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற எந்த அம்மன் கோவில் இருக்கோ அங்க போயிட்டு வழிபாடு செய்துட்டு வாங்க. மிக மிக நல்ல மாற்றங்கள் இருக்கும். இந்த ஆடி வளர்பிறை பஞ்சமிய முடிந்த அளவுக்கு மிஸ் பண்ணாம வழிபாடு செய்யுங்க. இப்ப படம், சிலை இல்லாதவர்கள் கூட விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். இல்ல வழிபாடு செய்ய முடியாத சூழ்நிலை அமைந்திருக்கின்றது. மாதவிடாயே வந்துருச்சு அப்படின்னா, மனசுக்குள்ள பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. வஜ்ர கோஷம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுங்க. மிக மிக சக்தி வாய்ந்த மந்திரம் இது. இது சொன்னாலே போதும். உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். வராகியினுடைய அருளும் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து முக்கியமானது மந்திரங்கள். நாமங்கள் இருக்கு இல்லையா? நாமங்கள் சொல்லுங்க. இல்ல அப்படின்னா நீங்க காயத்ரி மந்திரம் சொல்லலாம். இல்லைன்னா நாமங்கள் ஓம் ஸ்ரீ வராகி நமக அப்படிங்கிறது சொன்னா கூட போதும். சொல்லி மனசுக்குள்ளே பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. மந்திரங்கள் சொல்லுங்க. 108 போற்றிகள் சொல்லி நீங்க அர்ச்சனை பண்ணலாம் வராகியம்மனுக்கு. ஸோ உங்களால முடிந்த அளவுக்கு வழிபாடு செய்யுங்க. சனிக்கிழமை மாலை 6 மணிலேருந்து இரவு 9 மணிக்குள்ள நீங்க உங்களுக்கு எப்ப முடியுதோ அப்ப வழிபாடு செய்து கொள்ளலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்ப நவராத்திரி 9 நாட்கள் சொன்னேன் இல்லையா? இந்த 9 நாட்கள் வழிபாடு செய்ய முடியாதவர்கள் பஞ்சமி நாள், அஷ்டமி நாள், தசமி நாள் வழிபாடு செய்து கொள்ளலாம்.
இப்ப பஞ்சமி நாள் வந்து நாளைக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அஷ்டமி வந்து ஜூலை 21ன்னு நெனைக்கிறேன். அதற்கான பதிவு நான் குடுத்துருக்கிறேன். நான் அடுத்த பதிவுல நான் வந்து அஷ்டமி வழிபாடும் உங்களுக்கு நான் குடுத்துருவேன். நான் அஷ்டமி வழிபாட்டுக்கு நெறைய பேர் வந்து இந்த நவராத்திரிக்கு வழிபாடு செய்வாங்க. அதனால அதற்கான பதிவு நான் குடுத்துர்றேன். அடுத்து கடைசி நாள் 9ஆவது நாள் எப்படி வழிபாடு செய்ய விருப்பம் இருக்கோ, நீங்க வழிபாடு செய்து கொள்ளலாம். ஏன்னா நெறைய பேர் நவராத்திரி பூஜை வந்து 9 நாட்கள் தொடர்ந்து பண்ண முடியல அப்படிங்கிறது கேட்டிருந்தீங்க. இந்த 3 நாட்கள் பண்ணலாம். இல்லன்னா பஞ்சமி நாட்கள் மட்டுமாவது கூட நீங்க செய்து கொள்ளலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஏதேனும் தகவல் தேவைப்பட்டது அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.